பொங்கல் பண்டிகையின் தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இதற்காக புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை அலங்கரித்து அதற்கான வழிபாட்டிற்கு ஆயத்தமாகி வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மாட்டுப் பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்பட ஆயத்தமாகி வராங்க மக்கள்? விக்னேஷ், நான் புதுக்கோட்டை அருகே உள்ள திருக்கட்டளை கிராமத்தில் இருக்கேன். நேற்று பொங்கல் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில இன்று மாட்டு பொங்கலை மகிழ்ச்சியோட கொண்டாட புதுக்கோட்டை மாவட்ட கால்நடை வளர்ப்போரும் விவசாயிகளும் ஆயத்தமாகி வர்றாங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் உதயா காட்டும் காட்சியை கூட பார்க்கலாம். அந்த இது நாட்டின பசுமாடு. இந்த நாட்டின காளையை குளியாட்டி அதுக்கு பொட்டு வைத்து அலங்கரிக்கும் பணிகளை தான் இதன் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னா நேற்று விவசாயிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நமக்கு உணவளிக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் நன்றி செலுத்துவாங்க. குறிப்பா சூரிய பொங்கல் வைப்பாங்க. அதன் பின்பு விளைநிலத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வச்சு படையிலிட்டு வழிபடுவாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு உழவுக்கு முக்கிய காரணமா இருக்க கால்நடைகள், அதாவது மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கால்நடைகளை அலங்கரித்து, அதை குளியாட்டி அலங்கரித்து பொட்டு வைத்து அதனை வழிபாடாக ஈடுபடுவாங்க. சிறப்பு வழிபாடாக ஈடுபடுவாங்க. இவங்க எல்லாமே ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருவாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வச்சு ஒட்டுமொத்த மாடுகளுக்கு பூஜை நடத்துவாங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா தங்களுக்கு துணையா இருக்கும் இந்த மாடுகளை அவங்க வணங்குவதன் மூலம் அவங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி கொள்றாங்க. இப்ப காலங்காலமா பாத்தீங்கன்னா கால்நடைகள் விவசாயத்துக்கு இன்றியமையாத அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு உங்க கால்நடைகளை குளியாட்டி அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்ப குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தை பாத்தீங்கன்னா உழவும் கால்நடை வளர்ப்பும் நிறைந்த மாவட்டம். உழவும் கால்நடை வளர்ப்பு தான் இந்த மாவட்டத்தின் பிரதான தொழிலா இருக்கு. அதனாலதான் கால்நடைகளை தங்கள் வீட்டு பிள்ளையா தான் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப கூட ஒரு கால்நடை வளர்ப்பு இருப்பவர் பாண்டியராஜன் இருக்காரு. இப்போ அண்ணா, புலியாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இருக்கு? இப்போ மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கால்நடை வருஷம் முழுக்க அது எங்களுக்கும் உதவி செய்து அதுக்கு நாங்களும் பணிவிடை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஊர் முழுக்க எங்களோட மாடுகளை ஃபுல்லாக கூட்டியாந்து ஊர் சார்பாக, கிராமத்து சார்பாகவே பொங்கல் வைப்போம். எல்லா கிராமத்துலேயும் உள்ள கால்நடைகளையும் பிடிச்சாந்து அதுக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு கரும்புல மாலை கட்டி, பூ மாலை கட்டி, எல்லாத்தையும் கட்டி ஊர்வலமாக சுற்றி அதுக்கு திருஷ்டி சுத்தம். ஊரை அப்படியே சுற்றி அதுக்கு மெத்தம் ட்ரம் செட்டு இதெல்லாம் அடித்து அதுக்கான அது என்ன பண்ணால் அது திருஷ்டி கழியணும். அது கண்டி பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பனை மாலை இதெல்லாம் கட்டுவோம். அதை இளைஞர்கள்லாம் பசுமாட்டுக்கே நாங்கள் கட்டுவோம். மாலையெல்லாம் கட்டி அதெல்லாம் அவுப்போம். அதனால அதோட திருஷ்டி கழிஞ்சிரும். அதுக்கு வர நோய்கள்லாம் எங்களுக்கு குறையும். அப்படிங்கிறதுனால அந்த ஐதீகத்தை நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கிராமத்தில் பாரம்பரியமாக மாட்டுப் பொங்கலுங்கிறது கிராமத்தை சார்பாக எல்லாராலையும் இணைந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டு காளை, நாட்டின காளைகள் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டின காளைகளுக்கு அதிகமாக அந்த ஹைட்டு பிரச்சனை வந்துடுது. உயரம் அதிகமாக உள்ள காளைகள் மட்டும்தான் பங்கேற்கணும், உயரம் கம்மியாக இருக்க காளைகள் பங்கேற்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாட்டின மாடுகள் ரொம்ப, புதுக்கோட்டை நாட்டின மாடுகள் காளைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. யாரும் அதை தனி சிறப்பா சொல்றோம்ல, புதுக்கோட்டை நாட்டின காலை தனி சிறப்பா சொல்றோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காளைகள் இன்னும் வளர்க்கப்படுதா? நம்ம இப்போ பசுமாடா இருக்கட்டும், காளை மாடா இருக்கட்டும், இதனோட தன்மைகள் எப்படி இருக்கும்? நம்ம இன்னும் அது காலங்கள் கடந்து பராமரிச்சுட்டு வரோமா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின பசு, இதோட ஹைட்டை பார்த்தீங்களா 3 அடி தான் இருக்கும். இதில் பால் அதிகமாக இருக்காது. 1 லிட்டர், 1.5 லிட்டரு, 2 லிட்டருக்குள்ள தான் பால் இருக்கும். அந்த பாலோட அதுக்கு வீரியம் கூட. அந்த நாட்டின பசும்பால் தான் குடிக்கணும். இதை புதுக்கோட்டை டவுன்லேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நாட்டின பசுமாட்டுக்காண்டி பசும்பால் தான் வேணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த டவுன்ல இருந்தால் இதோட ரேட்டும் அதிகமாக போகும். அதிகமாக கிடைக்காது இந்த பால். இதுக்கு உள்ள வீரியம் மற்ற இதுக்கு நோய்கள் அதிகமாக தாக்காது இந்த பசுமாடு இனங்களுக்கு. மற்ற ஜெர்சி, கிர்ரு இந்த ரகங்களை சேர்ந்த பசுமாடுகளுக்கு அதிகமாக தாக்கும், நோய்கள் தாக்கி. அதனால இப்போ நோய்கள் தான் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. விலைவாசி, தீவன விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ அதே மட்டும் நம்ம நாட்டின காளைகள் பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ மதுரை, தேனி, மலை மாடுகள், தெக்கிட்டி மாடு, காங்கயம் இந்த மாடுகளை காட்டிலும் நம்ம நாட்டின மாடுகளுக்கு அதிக வீரியம் இருக்கும். அது பிறந்த குழந்தையில அதோட குணம் எப்படி இருக்கோ அதான் அது இறப்பு வரைக்கும் அதோட குணங்களை விட்டு கொடுக்காது. அக்கா, இப்போ நாட்டின காளைகளை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரீங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாட்டு பொங்கல் விழாவை கொண்டாடுறது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க இதை சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க பராமரிச்சுக்கிட்டு வர்றோம். எங்களுக்கு லாபமோ நஷ்டமோ இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
விக்னேஷ், இப்ப இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்ப இந்த கிராமம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக கால்நடை வளர்ப்பு அனைவருமே தவறாமல் தங்கள் காளைகளை வந்து குளியாட்டி அலங்கரிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அந்த மாட்டுக்கடைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்க போயிட்டு ஒட்டுமொத்தமா கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவாங்க. எப்படி கதிரவனையும் விளைநிலத்தையும் வழிபட்டாங்களோ அதே போல கால்நடைகளை இன்று வழிபட்டு தங்கள் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழித்து விவசாயிகள் வாழ்வாதாரம் பெருக வேண்டும், ஒட்டுமொத்த மக்களும் நலமோடு வாழணும், அதற்கு இந்த விவசாயம் வந்து காலங்கள் கடந்து நீடிக்கணும் அப்படி என்பதை வலியுறுத்தி தான் அவங்க இந்த வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இன்னைக்கு காலையில நம்ம திருக்கட்டளை கிராமத்துல இப்ப இங்க உள்ள பாண்டியராஜன் இவங்க வீட்டுல இவ்வளவு காளைகளையும் ஒன்றொன்றா குளியாட்டி அலங்கரிச்சு வர்றாங்க. விக்னேஷ், மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாட புதுக்கோட்டை மக்கள் வந்து ஆயத்தமாகி வருவத காட்சிகளில் பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துப்பழம்பதி.